இந்த ஃபியூவல் வந்து லைக் கையில் வச்சுருந்தா ஹீட் ஆகாது அப்படின்னு சொல்லி நான் வந்து ஷர்லிகிட்ட கொடுக்க போகிறேன். ஸோ எந்த அளவுக்கு வந்து அவங்க ரியாக்ஷன்ஸ் எல்லாமே கொடுத்து கொஞ்சம் நீங்களே படிச்சு பாருங்க. அத்தை கிட்ட சொல்கிறேன், நீங்கள் என் கையை சுட்டதை. அத்தை தான் ஐடியா கொடுத்தாங்க, இப்படி ஒரு வீடியோ பண்ணு. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ்லாம், எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி ஒரு சூப்பர் இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு வீடியோ. அண்ட் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி வந்து ஒரு போர்ட்டபிள் ஸ்டவ் தான் நம்ம பார்க்க போகிறோம். இதான் அந்த ஸ்டவ். எவ்வளோ குட்டி சைஸில் இருக்குது பார்த்தீங்களா? இவ்வளோ தான், ஒரு டிஃபன் பாக்ஸ் சைஸில் தான் இருக்கும். பட் இந்த ப்ராடக்ட்டை நம்ம அசம்பிள் பண்ணும்போது வந்து பார்த்தீங்கன்னா, இந்த ப்ராடக்ட்டை நம்ம ஒரு 3 விதமாக யூஸ் பண்ணலாம். ஸோ அதை தான் இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம ஃபுல்லாக பார்க்க போகிறோம். இந்த ப்ராடக்ட் கூட வந்து பார்த்தீங்கன்னா, நான் வந்து எல்லோ ட்ரை ஃபியூலும் கொஞ்சம் வாங்கியிருக்கேன். இதை வந்து ஒரு வழியில் நம்ம இந்த ப்ராடக்ட்டில் வந்து யூஸ் பண்ண முடியும். அதுக்கு தான் இன்றைக்கி நம்ம இந்த ப்ராங்க் பண்ண போகிறோம். ஷர்லிகிட்ட வந்து நான் என்ன சொல்ல போகிறேன்னா, இது நார்மல் கேம்ஃபர், ஒயிட் கலர் கேம்ஃபர் மாதிரி இருக்காது, கொஞ்சம் எல்லோயிஷாக இருக்கும். நான் அந்த உங்களுக்கு ஓப்பன் பண்ணி காட்டுறேன், உங்களுக்கு கிளியரா புரியும். இதான் வந்து பாத்தீங்கன்னா அந்த ட்ரை ஃபியூவல். சரி, பாத்தீங்களா இந்த ஃபியூவல் வந்து கையில் வச்சிருந்தா ஹீட் ஆகாது அப்படின்னு சொல்லி நான் வந்து ஷர்லிகிட்ட கொடுக்க போகிறேன். ஸோ எந்த அளவுக்கு வந்து அவங்க ரியாக்ஷன்ஸ் எல்லாமே கொடுக்குறாங்க அப்படின்றது எல்லாமே நம்ம வீடியோவில் கொஞ்ச நேரத்தில் செக் பண்ணிடலாம். இது ரொம்ப நேரத்துக்கு எரியும் அப்படின்னு போட்டிருந்தாங்க. இந்த ஸ்டவ்வாக இருக்கட்டும், இல்லைனா இந்த ட்ரை ஃபியூவலாக இருக்கட்டும், இது எல்லாத்தோட லிங்க் எல்லாமே நான் கீழே கொடுத்துருக்கேன். அதை கிளிக் பண்ணிங்கன்னா அந்த ப்ராடக்ட், நான் வீடியோவில் யூஸ் பண்ண எல்லா ப்ராடக்ட்டோட லிங்க்கும் இருக்கும். ஷர்லிகிட்ட நான் சொல்லியிருந்தேன் இதுக்கு டீ கப்லாம் வேணும் அப்படின்ட்டு. ஸோ அதனால் அனுப்பி விட்டுருக்கேன். இப்போ தான் ரெஸ்டாரண்ட்டுக்கு நீங்கள் போய் அதை மட்டும் கலெக்ட் பண்ணிட்டோம். அதுக்குள்ளே நான் வந்து இந்த வீடியோட ஸ்டார்டிங்லாம் பேசி வச்சிடறேன். அதில் டீ போட்டு தரேன்னு சொன்ன உடனே அப்படியே வேறு லெவல், அப்படியே இங்கேருந்து அந்த ரெஸ்டாரண்ட்டுக்கு போனோம் அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு 200 to 300 மீட்டர்ஸ் இருக்கும். அப்படியே ரன்னிங் இங்கேருந்து அப்படி ஓடி போய் நான் டீ இதை வாங்கிட்டு வந்துடுறேன், டீ போட்டுதாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அதில் முக்கியமாக வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ பால் மட்டும்தான் நான் வாங்குறதுக்கு ரெஸ்டாரண்ட்டுக்கு அனுப்பியிருக்கேன். அந்த டீ தூளாக இருக்கட்டும், அதுக்கு தேவையான யூட்டன்சில்ஸ் எல்லாத்தையுமே வந்து நம்ம இங்கே ஒரு ட்ரிப் போகிறோம் அப்படின்னா அது வந்து கண்டிப்பாக வந்து ஷர்லியோட பேக்கில் இருக்கும். இதை அப்படியே ஓப்பன் பண்ணிடலாம். ஹேய் கம் இப்போதான் உங்களை பற்றி பேசிகிட்டு இருந்தேன். அம்மா நீ வாமா, நீங்கள் வந்தால் தான் இதெல்லாம் ஓப்பனே பண்ண முடியும். இந்த கிண்ணம் சூடு பண்ணுறதுக்கு சீக்கிரம் வேகமாக எடுத்துட்டு வாங்க. உங்களை பற்றி கொஞ்சம் பெருமையாக பேசியிருக்கேன் வீடியோவில். சரி வாங்க. என்ன பண்ண போகிறீங்க? மேஜிக் டீ போட்டு தாங்க. டீ போட்டு தரேன், நீ வா. இது என்னன்னு சொல்லு. என்னது இது? டிஷ்யூ பேப்பர் மாதிரி. அதே தான், டிஷ்யூ பேப்பர் மாதிரியே இது ஒரு மேஜிக். இது ஓகே. ஆல்ரெடி நம்ம வந்து ஒரு மேஜிக் டவல்னு ஒன்று பார்த்துருந்தோம்ல, அதே மாதிரி வந்து இது வந்து மேஜிக் ஃபயர். இது நீ வா வந்து உட்காரு. இப்படி பிடிச்சிக்கலாம். இது பிடிச்சிக்கணும். கீழே வந்து நீ ஒரு இதுக்கு மேலே வந்து ஒரு பாத்திரம் வச்சா அது மட்டும் தான் ஹீட் ஆகும். கீழே இருக்க கையெல்லாம் சுடவே சுடாது. கேம்பிங் போகிறவங்க கீழெல்லாம் வைக்க மாட்டாங்க, இலையாக இருக்கும், மொத்த காடு எரிஞ்சிடும். அதனால் என்ன பண்ணுவாங்கன்னா இப்படி வச்சு இதை கொளுத்தி விட்டுட்டு இப்படி கையிலே வச்சுப்பாங்க. எவ்வளோ நேரம் வைக்க முடியும்? கொஞ்ச நேரத்து டக்குன்னு ஹீட் ஆகிடும். நீ புடியா, நான் உனக்கு சொல்கிறேன், புடி. நீங்கள் ட்ரை பண்ணுங்க. அது என்ன என்கிட்ட கொடுக்குறீங்க? வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ணலாமா? சி அந்த மாதிரிலாம் உனக்கு நான் ஃபஸ்ட்டே டெமான்ஸ்ட்ரேட் பண்ணிட்டேன். இது நான் மொத்தம் 6 இருக்கும். இதில் ஒன்று முடிச்சிட்டேன். ஏன்னா கொளுத்தி இப்போ தான் போட்டேன். அதை காலி ஆச்சு. வேறு ஒன்றுமே ஆகலை பாரு, கை ஒன்றுமே ஆகாது. கட்டு சுடாது, உண்மையாக சுடாது. அந்த ஏரிய ஒரு சில்னஸ் இருக்கும் அதில் கையில். புதுசாக இருக்குது. ஏரியாமோ யாருக்கா சில்னஸ் தெரியுமா? சந்தேகப்பட ஆரம்பிச்சிட்டியா நீ? சந்தேகம். சரி, ஓகே. இதே மாதிரி தான் மேஜிக் கேண்டலுக்கும் பண்ணேன், மேஜிக் டவலுக்கும் பண்ணியிருந்தேன். கரெக்டாக அது எப்படி பெருசாச்சு? அது தண்ணி ஊற்றுனீங்க. அதே மாதிரி கான்செப்ட் இது ஃபயர். இது அதில் தண்ணி பட்டோடனே அப்படி பெருசாகும்ல, அதே மாதிரி பட்ட கை ஒன்று ஃபயர் பட்ட என்ன ஆகும்? ஒன்று நீ பாரு, வெயிட் பண்ணி பாரு. ரெடி? காமெடி எதுவும் பண்ணலையே? காமெடிலாம் கிடையவே கிடையாது, வேறு லெவலில் இருக்கும் இன்னைக்கு வீடியோ. இது நினைக்கிறேன், நீ நினைக்க கற்பூரம்லாம் கிடையாது, வந்து ரொம்ப நேரத்துக்கு எரியும் இது கையிலேயே. எப்படி லைட்டாக ஸ்பார்க்காக வருது பாரு. சூடா இருக்கு. சும்மா அப்படி காமெடி பண்ணாதுண்ணா, சுடவே சுடாது. ஆக்சுவலாக இப்போ இந்த பாத்திரத்தை வந்து இப்போ நெருப்பு பற்ற வச்சாச்சு நம்ம. கொஞ்ச நேரம் தூக்கி போட்ட சுடாது. சுட என்ன சொல்ற, காமெடி பண்ணாத. சுடவே சுடாது. போய் சொல்றீங்க நீங்க. இல்லை, அது அதில் போட்டிருக்காங்க பாரு, சேஃப் டு யூஸ் இன் ஹேண்ட்ஸ்ன்னு போட்டிருக்காங்க பாரு. எமர்ஜென்சி கேசஸில் வந்து இதை நம்ம கையிலே வச்சு யூஸ் பண்ணலாம் அப்படின்னு போட்டிருக்காங்க. நீங்களே படிச்சு பாருங்க. ஃபுல்லாக
போச்சுன்னா ரொம்ப கிளியராக போட்டிருக்காங்க. நீ பார்த்தல, நீ கிளியராக தானே போட்டிருக்காங்க. ஹேண்ட்ஸ்லலாம் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு தான் போட்டிருக்காங்க. நான் தான் சொல்கிறேன்னா என்ன சொன்னால் நம்பணும், எதை சொன்னால் நம்பக்கூடாது. பாருங்க சுடுது. சுட தான் செய்யும், நெருப்புனா சுட தான் செய்யும். சரி போ, நீ போய் வீடியோ எடு. ஐயோ கடவுள். ஏம்மா எதுவும் பண்ணிடாதம்மா, நான் பிள்ளை குட்டிக்காரம்மா. அம்மா அணைஞ்சதே வந்து கையில வச்சுக்க முடியல. எனக்கு எரிய வைக்கிறாங்க கையில. கேட்டு போங்க. ஆமா சுடுது. ஆனால் நல்லா இருக்கு இந்த கேம்ப் ஃபயர். இது பேர் என்ன சொல்லு? ட்ரை ஃபியூவல். ஒரு காட்டுக்கு போகிறோம், காட்டுக்குள்ள ஒரு மலைக்கு போகிறோம், சின்ன சின்ன விறகு அதெல்லாம் கிடைக்கல அப்படின்னா இது மட்டும் எடுத்துகிட்டு போனோம். ரொம்ப நேரத்துக்கு எரியும் இது. அதான் கீழே வர ரொம்ப நேரம் ஆச்சோ. ஸோ இது எவ்வளோ நேரம் வந்து பர்ன் ஆகுது அப்படின்றது எல்லாத்தையுமே நம்ம இந்த வீடியோவில் டெஸ்ட் பண்ண போகிறோம். ப்ளீஸ் ஹேண்டில். நான் வீடியோ எடுக்க மாட்டேன், நான் கோமா போறேன். என் கையை வந்து நீங்க வந்து நெருப்பு வச்சு கொளுத்திட்டீங்க. என்ன வேணா இருக்கட்டுங்க. இந்த சோஃபா வந்து வேற லெவல்ல இருக்கு. இதுக்கு தனியாக ஒரு வீடியோ நான் அப்லோட் பண்ணியிருந்தேன். அதாவது கேம்பிங் சோஃபா இல்லைனா வந்து கார்ல நீங்க ஏதோ ஒரு பெட்டா யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் டென்ட்டுக்குள்ளேயுமே ஏதோ ஒரு பெட்டா யூஸ் பண்ணிங்கன்னா அதை பத்தி எக்ஸ்பிளைன் பண்ணி ஒரு வீடியோ பண்ணியிருந்தேன். அதோட லிங்க் எல்லாமே நான் கீழே கொடுத்துருக்கேன். இல்லைனா கேம்பிங் வீடியோஸ் ரிலேட்டடாக நான் உங்களுக்கு வந்து ஒரு பிளேலிஸ்ட் கிரியேட் பண்ணியிருக்கேன். ஸோ கேம்பிங் ரிலேட்டட் எல்லா வீடியோஸுமே நீங்க பார்க்கலாம். செம அழகா இருக்கு. அப்படியே இப்படி படுத்தோன்னீங்களேன், நல்லா சுகமா இருக்குடா. கையை தான் சுட்டுவீங்க. டீயா தாங்க, நான் குடிச்சிட்டு போறேன். கோமா. ஐயோ ஆமா, வீடியோவே மறந்துட்டேன். டீ போடுற வீடியோல இது. நான் கோமா போறேன் டீ குடிச்சிட்டு. அத்தை கிட்ட சொல்றேன் நீங்க என் கையை சுட்டத. அத்தை தான் ஐடியா கொடுத்தாங்க, இப்படி ஒரு வீடியோ பண்ணு நல்லா இருக்கும் அப்படின்ட்டு. ஓகே, ஸோ கேம்பிங் ஸ்டவ் இப்போ பார்த்துடலாம். இது அழகாக வந்து இப்படி ஒரு குட்டி ஒரு சின்ன பேக்கில் தான் போட்டு கொடுக்குறாங்க. இவ்வளோதான். இது ஒரு குட்டி டிஃபன் பாக்ஸ் மாதிரி இருக்கும். இது நீங்கள் இன்கேஸ் வந்து ஒரு பால் பாத்திரம்லாம் எடுத்துகிட்டு போகிறீங்க, ஒரு கேம்பிங் அந்த மாதிரி பண்ணோம்னா அந்த பால் பாத்திரத்துக்குள்ளேயே நீங்கள் வச்சு எடுத்துகிட்டு போயிடலாம். ஸ்டவ்வுக்குன்னு தனியாக ஒரு பிளேஸ் நீங்கள் வைக்க வேணாம். இப்போ எப்படி செட் பண்ணுறதுன்னு பார்ப்போம். இதான் வந்து இருக்கிறதுலே பேஸ் பார்ட்டு. இதை கீழே நம்ம ஃபிக்ஸ் பண்ணிடணும். நெக்ஸ்ட் வந்து இந்த பார்ட் வந்து இதுக்கு மேலே ஃபிக்ஸ் பண்ணணும். ஓகே, கீழே வந்து பார்த்தீங்கன்னா இதான் வந்து ஆஷ்ட்ரே. நீங்கள் இதை கீழே வச்சிடணும். நெக்ஸ்ட் இதை வந்து இப்படி உள்ளே போட்டுருங்க. ஸோ ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் இந்த ஃபயர் வுட்ஸ்லாம் யூஸ் பண்ணுவோம்ல, சின்ன சின்ன இந்த வுட்ஸ் எல்லாம் இருக்கும்ல. இப்போ நீங்கள் கீழேருந்து எடுக்கணும்னாலே இதை பாருங்கள், இந்த மாதிரி குச்செல்லாம் வந்து நீங்கள் பர்ன் பண்ண போகிறீங்க அப்படின்னா அதெல்லாம் போடுறதுக்கு நீங்கள் வந்து இந்த இதை வந்து இப்படி நேராகவே இன்சர்ட் பண்ணிடணும். கீழே வந்து ஆஷ்ட்ரே, அதுக்கப்புறம் இதை இன்சர்ட் பண்ணிட்டு இது நல்லா உள்ளே போயிடும். இதுக்கு உள்ளே ஃபுல்லாகவே நீங்கள் வந்து அந்த விறகு கட்டைலாம் இருக்குல்ல, சின்ன சின்ன விறகு கட்டை எல்லாத்தையும் ஃபில் பண்ணிட்டு பர்ன் பண்ணி விட்டிங்கன்னா ரொம்ப நேரத்துக்கு எரியும். இதுதான் நம்மளோட சிம்பிளான செட்டப். இது மேலே இப்படி ஃபிக்ஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா நீங்கள் பர்ன் பண்ணி விட்டால் போதும். ஆட்டோமேட்டிக்காக அது வந்து ஏரோட டிஸ்டர்பன்ஸ்லாம் எதுவுமே இருக்காது. பட் அந்த ஃபயருக்கு தேவையான ஒரு ஏர் ஃப்ளோ வந்து அவ்வளோ பக்காவாக இருக்கும். ஸோ இதுக்கு மேலே வந்து நீங்கள் ஒரு பாத்திரத்தை வச்சிட்டிங்க அப்படின்னா ஈஸியாக உங்களுக்கு வந்து எல்லாத்தையுமே நீங்கள் குக் பண்ணி எடுத்துடலாம். இது வந்து ஃபயர் வுட் யூஸ் பண்ணுறதுக்கான ஒரு மெத்தட் இது. ஸோ இன்கேஸ் உங்களுக்கு வந்து இந்த மாதிரி விறகுலாம் எதுவுமே கிடைக்கல அப்படின்னா நீங்கள் இன்னொரு டைப்பில் யூஸ் பண்ணலாம். அதுக்கு வந்து இந்த ஆஷ்ட்ரே வந்து நீங்கள் மேலே எடுத்துடணும். எடுத்துகிட்டு இந்த இதை அப்படியே வந்து கவுத்தி வச்சிடணும். உள்ள வச்சதுக்கப்புறமா அந்த ஆஷ்ட்ரே இருக்குல்ல, ஆஷ்ட்ரேவை நீங்கள் இந்த மாதிரி வச்சிடணும். வச்சுட்டு ட்ரை ஃபியூவலை இதுக்கு மேலே வச்சிடணும். வச்சுட்டு வெசல்ஸ் வைக்கிறதுக்கான அந்த லிட் மட்டும் மேலே வச்சிடலாம். அவ்வளோதான், ரொம்ப சிம்பிள். ஸோ இது வந்து ரெண்டாவது டைப் நம்ம யூஸ் பண்ணுறது. ஒரு ட்ரை ஃபியூவல் வச்சு நம்ம யூஸ் பண்ணலாம் இந்த மாதிரி. அண்ட் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இதே இந்த லிட்டை வந்து ஜஸ்ட் நீங்கள் இதே மாதிரி வச்சுட்டு உள்ளே இதை போட்டுட்டு இதுக்கு உள்ள ஃபுல்லாகவே நீங்கள் வந்து சார்கோலில் வந்து ஃபில் பண்ணிடலாம். பர்ன் பண்ணி விட்டதுக்கப்புறமா இந்த கிரில் வந்து மேலே வச்சிட்டிங்கன்னா சின்ன வெஜ்ஜீஸாக இருக்கட்டும் இல்லை நான்வெஜ்ஜாக இருக்கட்டும் மேலே வச்சு நீங்கள் அழகாக கிரில் பண்ணலாம். பார்பிக்யூ கைண்ட் ஆஃப் செட்டப்புக்கு தான் இந்த ஒரு கிரில் வச்சு கொடுத்துருக்காங்க. 3 டைப்பாக நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நான் யூஸ் பண்ண போகிறது வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஷர்லி கேட்ட மாதிரி ஒரு டீ போட்டு கொடுத்துட போகிறேன். அதுக்கப்புறமா நம்ம வந்து மேகி சாப்பிட போகிறோம். எவ்வளோ ஃபாஸ்ட்டாக அது குக் ஆகுது அப்படின்றத செக் பண்ணிடலாம். ஸோ ட்ரை ஃபியூவல் ஒன்று எடுத்தாச்சு. இது நம்ம கற்பூரம் மாதிரி டக்குன்னு பிடிச்சிக்கல, கொஞ்சம் டைம் ஆகுது. பிடிச்சிருச்சு. ஸோ இப்போதைக்கு ஒரே ஒரு ட்ரை ஃபியூவல் தான் வச்சுருக்கோம். எவ்வளோ நேரம் எரியுதுன்னு நம்ம செக் பண்ணிடலாம். இப்போ ட்ரை ஃபியூவலில் உங்களுக்கு வந்து பர்ன் ஆகிட்டுருக்கு. இந்த அளவுக்கு அழகாக எரியுதுன்றது நீங்கள் கீழே பாருங்கள், செம்ம அழகாக இருக்குது பார்க்கவே. நான் எதிர்பார்த்ததோட ரொம்ப அதிகமாக தான் ஃப்ளேம் வருது. சூப்பர் ஃப்ளேம் என் கையில் நீங்கள் வச்சுருக்கீங்க. சுடவே சுடாது ஆக்சுவலாக. இது மாதிரி கையில் எப்படி வச்சுக்கலாம் பார்க்க. அவ்வளோ செம்ம சூடாக இருக்குது. அண்ட் ஆல்ரெடி உங்களுக்கு வீடியோவில் சொல்லியிருந்தேன்ல, இங்கே பாருங்கள் ஷர்லி அக்கா வந்து இந்த மாதிரி தான் சின்ன சின்ன பாத்திரம், இந்த சின்ன வயசில் சொப்பு சாமான் வச்சு விளையாடுவோம்ல அந்த மாதிரி பாத்திரத்தில் டீ தூள்
நிறைய இருக்குது. சர்க்கரைக்குள்ளே இங்கே பாருங்க எங்கள் வீட்டு சர்க்கரை டப்பாவில் இது ஒன்று இருக்கும் எப்போவுமே டிஃபால்ட்டாக. கிராம்பு போட்டு வச்சுருவாங்க. கேட்டால் அப்போ தான் எறும்பு வராதான். உண்மையாக எறும்பு வரலைங்க, நல்லா தான் இருக்குது. சேஃப்டி மெஷர்ஸ். இன்னும் இந்த மாதிரி ஒரு 40 பாத்திரம் உள்ள இருக்குது. சர்க்கரை பருப்பு எல்லாமே கொஞ்சம் கொஞ்சம் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். அப்படி தானே? பாப்பாவுக்கு என்னென்ன பண்ணுமோ அது எல்லாத்தையுமே சின்ன சின்ன டப்பாவில் ஃபில் பண்ணி எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. ஆவி வருது கொதிக்க போடு. அப்படியே லைட்டாக பார்த்தீங்கன்னா ஆவி வர ஆரம்பிச்சிருக்கு. போட்டு இன்னும் ஒரு 3 மினிட்ஸ் இருக்குமா? சொன்னமே 3 மினிட்ஸ். 3 மினிட்ஸ் தான் இருக்குல்ல. 3 மினிட்ஸ்லேயே வந்து இந்த மாதிரி ஆவி வர ஆரம்பிச்சிச்சு. 2 பேருக்கான பால் இது. ஸோ இப்போ வேறு லெவலில் பபுள்ஸ்லாம் வர ஆரம்பிச்சிச்சு. இந்த டைம் நம்ம வந்து டீ தூள் போட போகிறோம். பாங்க வேறு அப்படியே சைடில் பொங்குது பாரு. கூடயே வந்து கொஞ்சம் சுகரும் போட்டுருவோம். மோஸ்ட் அவேட்டட் டீ. எஸ். இன்னும் கரெக்டாக 5 மினிட்ஸில் ஒன்று டீ ரெடி ஆகிடும். செம்ம சூடாகிடுச்சு. இன்றைக்கி உண்மையாகவே செம்ம ஹாப்பியாக இருக்குது இந்த மாதிரி சின்ன சின்ன வீடியோஸ் எல்லாமே பண்ணுறது. யோசிச்சு பாருங்கள், ஒரு பெரிய ரெசார்ட், ஒரு ஃபாரஸ்ட் கைண்ட் ஆஃப் ஒரு அந்த என்விரான்மெண்ட்டில் இருக்க ஒரு ரெசார்ட்டில் இந்த மாதிரி ஒரு சின்ன ஒரு போர்ட்டபிள் ஸ்டவ் வச்சு அதுக்குள்ளே ட்ரை ஃபியூவல்ஸ் எல்லாமே வச்சு அழகாக நம்ம ஒரு சுட சுட ஒரு டீ போட்டு நம்ம குடிக்க போகிறோம்னா எந்த அளவுக்கு நல்லா இருக்கும்ல. இந்த மாதிரி செட்டப்பாக இருக்கட்டும், இந்த மாதிரி வீடியோஸ்லாம் எவ்வளோ பேருக்கு பிடிச்சிருக்கு அப்படின்றது மறக்காம எனக்கு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் இந்த ப்ராடக்ட் எல்லாத்தோட லிங்க்ஸ் எல்லாமே கொடுத்துருக்கேன். நீங்கள் இன்கேஸ் இந்த மாதிரி ட்ரெக்கிங்காக இருக்கட்டும், இல்லைனா சின்னதாக இந்த மாதிரி ரெசார்ட்லாம் பிளான் பண்ணுறீங்க அப்படின்னா ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி இல்லை நீங்கள் கப்புள்ஸாக போகிறீங்க அப்படின்னாலும் கண்டிப்பாக அந்த ப்ராடக்ட் எல்லாமே உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் ரெசார்ட் வரும்போது அதுக்கான பிளேஸ் இருந்துச்சு அப்படின்னா உள்ளே நீங்கள் என்ஜாய் பண்ணிங்கன்னா இன்னுமே நல்லாயிருக்கும். லைக் 2 பேருமே உட்காந்து இப்போ நானும் ஷேர்லி அவங்க பாருங்க உட்காந்து சமைச்சிட்டு டீ வந்து ஜஸ்ட் வெளியே போனோன்னா 10 ருபீஸ் கிடச்சிரும். பட் ஆனால் இந்த ஒரு சின்ன ஒரு போர்ட்டபிள் ஸ்டவ் செட்டப், அதுக்கப்புறம் ட்ரை ஃபியூவல்ஸ்லாம் போட்டு பால் வாங்கி அப்புறம் டீ தூள்லாம் எடுத்துகிட்டு வந்து பண்ணி சாப்பிடும்போது ரொம்ப ஹாப்பியாக இருக்கும். எவ்வளோ பேருக்கு பிடிக்கும் மறக்காம எனக்கு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இங்கே பாருங்க ஒரு பொங்குது. கமான் ரெடி ஆகிடுச்சு. ஓகே, ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா மேகி பண்ண போகிறோம். டீ முடிச்சாச்சு. மேகிக்கு வந்து இன்னும் 2 ஃபியூவல் நான் ஆட் பண்ண போகிறேன். ஸோ மேகிக்கு தேவையான தண்ணி ஆட் பண்ணிடலாம். இப்போயே செமையாக கொதிச்சு பாத்திரம். நெக்ஸ்ட் 2 மினிட்ஸில் நீங்கள் நம்ம 2 மினிட்ஸில் நம்ம வந்து மேகி செஞ்சு எடுக்க போகிறோம். மேகின்றதுக்கு மேடின்ட்டேன், நம்ம அண்ணன் கோச்சு போகிறப்போம். கரெக்டாக இன்னும் ஒரு 5 மினிட்ஸில் நம்மளுக்கு மேகி ரெடி ஆகிடும். 2 மினிட்ஸ் சொன்னாங்க, அது வீட்டில் பண்ணும்போது. வெளியே காட்டில் பண்ணும்போது 5 மினிட்ஸ். பாருங்கள் ஃப்ளேமை பாருங்கள். அப்பா ஏய் எப்படி எரியுதுல சாம. டீ இஸ் ரெடி. சுட தேங்க்யூ. ஒட்டக பாலில் போட்டு டீ. ரொம்ப பசிக்குதுன்னு வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். தேங்க்யூ. இப்போயாவது கொடுக்கலான்னு தோணுச்சே. பயந்துடாதீங்க. மூஞ்ச பார்த்தோன்னா நான் டீ நல்லா இல்லைன்னு நினச்சிட்டேன். சீரியஸ்லி சூப்பராக இருக்கு. தேங்க்யூ. அப்போ இனிமேட்டு எனக்கு வேலை இல்லை, எல்லா நாளும் நீங்கள் டிப் போட்டு கேம்பிங் அப்போ மட்டும்தான், அதுவும் வீடியோ எடுக்கும்போது மட்டும்தான் பார்த்துக்க. சூப்பராக இருக்குது, எனக்கு பிடிச்ச மாதிரியே இருக்குது. எனக்கு கொஞ்சம் சுகர் லைட்டாக கொஞ்சம் ஏற்றிக்க தான் குடிப்பேன். அண்ட் பர்ஃபெக்டாக இருக்குது, எனக்கு பிடிச்ச மாதிரி. மேகி ரெடி ஆகிடுச்சு. ஓகே, ஸோ பர்ஃபெக்டாக இப்போ வந்து மேகி வந்து குக் ஆகிடுச்சு. கிட்டத்தட்ட ஒரு ஃபஸ்ட்டு போட்ட ஒரு ஃபியூவல், அப்புறம் நாங்கள் 2 ஃபியூவல் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணியிருந்தேன். அண்ட் தண்ணி கொஞ்சம் நிறைய ஊற்றிருந்ததுனால ரொம்ப நேரம் ஆகிடுச்சு. கிட்டத்தட்ட ஒரு 10 மினிட்ஸ் வரைக்கும் ஆச்சு. பட் பரவாயில்ல, மேகி பக்காவாக வந்துருச்சு. நான் இப்போ வந்து ட்ரை ஃபியூவல் அது இருந்துச்சு, அவைலபிள் இருந்துச்சு. அதனால் அதை மட்டும்தான் வச்சு நான் வீடியோ பண்ணியிருக்கேன். பட் இதில் வந்து நீங்கள் வந்து அந்த சின்ன சின்ன வுட்ஸ்லாம் இருக்குல்ல, இங்கே இப்போது தேடி எடுக்கணும் அப்படின்னாலே டக்குன்னு எடுத்துடலாம். முடிஞ்ச லாஸ்ட்டில் சின்ன சின்ன கிளிப்பிங்ஸ் போடுறேன் ஏதாவது செய்கிற மாதிரி, இல்லைனா அந்த வுட்டை மட்டும் நான் ஃபயர் பண்ணுற மாதிரி ஒரு ஷாட் நான் போடுறேன். அது இல்லாமல் நீங்கள் சார்கோல்ஸ் வச்சுருந்தீங்க அப்படின்னா சார்கோல் ஃபுல்லாக நீங்கள் உள்ளே ஃபில் பண்ணிட்டு மேலே நீங்கள் வந்து சின்ன சின்ன சிக்கனாக இருக்கட்டும், மட்டன் இதெல்லாமே நீங்கள் வந்து கிரில் பண்ணி எடுக்கலாம். அதுவுமே செம்மையாக இருக்கும். அப்படியே சுட கொதிக்க இருக்குது. அவ்வளோதான் நம்ம ஸ்டவ். ரொம்ப நன்றி ஸ்டவ். இது ஒரு சைடாக வச்சிடலாம் நம்ம. ஆமாம், இங்கே எப்பி மேகி அதோட டேஸ்ட் எல்லாருக்குமே தெரியும், நல்லா இருந்துச்சு. ஸோ அவ்வளோதான் இன்றைக்கான வீடியோ. உங்கள் எல்லாரையுமே இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் மீட் பண்ணுறேன். until then bye bye. எனக்கு கொஞ்சம் டீ மட்டும் தான் உனக்கு. வாங்க ப்ளீஸ். வா.
இதுக்கு மேலே அப்படியே லைட்டாக பெப்பர் மட்டும் போட்டு சாப்பிட்டோன்னு வைங்களேன், ஏலகிரியில் இருக்க கிளைமேட்டுக்கு வேறு லெவலில் இருக்கும். இங்கே பக்கத்தில் இருக்க அப்படியே சின்ன சின்ன குச்செல்லாம் இருக்கும்ல, இந்த மாதிரி காஞ்சி போன குச்செல்லாம் இருக்கும். இதெல்லாமே அப்படியே உள்ளே போட்டிங்கன்னா ரொம்ப நேரத்துக்கு உங்களுக்கு வந்து எரிஞ்சிட்டே இருக்கும். இதெல்லாம் லீஃப்லாம் போட்டோன்னா இன்னுமே நல்லா எரியும், செம்மையாக எரியுதுல. ஸோ இந்த மாதிரி நீங்கள் வந்து சின்ன சின்ன விறகுலாம் கூட வச்சு கூட இதை நீங்கள் பர்ன் பண்ணலாம். ரொம்ப நேரத்துக்கு எரியும் அப்படின்னு போட்டிருந்தாங்க. எவ்வளோ அதிகமாக இருக்குது பார்த்தீங்களா ஃபயர். இதோட மாடல்லே வந்து பார்த்தீங்க அப்படின்னா எந்த அளவுக்கு மேலே எரியுதோ அந்தளவுக்கு கீழே வந்து உங்களுக்கு ஏர் ஃப்ளோ எடுத்துகிட்டே இருக்கும். அதுக்காக தான் இங்கே கீழே பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன ஹோல்ஸ் எல்லாமே வச்சுருக்காங்களா, அதெல்லாம் சின்ன அவங்க பண்ணியிருக்காங்க. செமையாக இருக்குல்ல. இதில் மேகி பண்ணி தான் 2 நிமிஷத்தில் முடிச்சிருக்கலாம் போல இருக்கே.